ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக முன்னாள் சிறப்பு காவல் டிஜிபி மீதான பாலியல் புகார் வழக்கு விசாரணை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் தடை. மணி நேரம் நீடித்த தமிழக பட்ஜெட் உரை. முப்பாட்டன்களுக்கு நன்றி தெரிவித்தார் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். தமிழகத்தில் பெட்ரோல் மீதான வரி ₹3 குறைப்பு பட்ஜெட்டில் அறிவிப்பு. பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலம் 9 மாதத்தில் இருந்து 12 மாதங்களாக அதிகரிப்பு. தமிழக அரசு பட்ஜெட்டில் தகவல். தமிழகத்துக்கென தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என அரசு அறிவிப்பு. உயர்கல்விக்காக 5369 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கான முயற்சி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பெங்களூருவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் 500 குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று உறுதி. இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறது ட்விட்டர் நிறுவனம். ராகுல் காந்தி கடும் விமர்சனம். தமிழகத்தில் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக விசாரணை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பாலியல் புகாரில் சிக்கிய முன்னாள் சிறப்பு டிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தன் மீதான புகார் குறித்து நடைபெற்று வரும் விசாரணைக்கு எதிராக முன்னாள் சிறப்பு டிஜிபி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விழுப்புரம் விசாரணை நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. மேலும் முன்னாள் சிறப்பு டிஜிபி தொடர்ந்த வழக்கு விசாரணை புதன்கிழமை நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் 3 மணி நேரம் பட்ஜெட் உரையை தொடர்ந்து வாசித்தார். நடப்பாண்டிற்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை வாலாஜா சாலையில் உள்ள கலைவாணர் அரங்கில் இன்று 2021-22ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். தமிழக சட்டப்பேரவையில் முதல் முறையாக காகிதம் இல்லா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைக்கு முன் கையடக்க கணினி வைக்கப்பட்டது. நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை படித்தபோது அந்த கணினியில் அதன் விவரங்கள் திரையிடப்பட்டன. நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் 3 மணி நேர பட்ஜெட் உரையை தொடர்ந்து வாசித்தார். கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றிய தனது முப்பாட்டன்களுக்கு நிதியமைச்சர் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதன் பிறகு பேரவையை நாளைக்கு ஒத்திவைத்து சபாநாயகர் திரு அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார். வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
2021-22 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வாசித்தார். அப்போது தொடக்கம் முதலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை தொடர்ந்து வாசித்தார். இதனையடுத்து சபாநாயகர் தங்களுக்கு பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி பட்ஜெட் உரையை புறக்கணித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக பட்ஜெட்டில் சிங்கார சென்னை 2.0 இந்த ஆண்டு தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சீர்மிகு நகர திட்டத்திற்கு 2350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கணேசபுரம் சுரங்கப்பாதை, கொன்னூர் நெடுஞ்சாலை, தெற்கு உஸ்மான் சாலை என 3 இடங்களில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு 2056 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வழிகளில் கழிவுநீர் தடுப்பு அமைக்க 2371 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் பொது இடங்களில் சுவரொட்டிகள் இல்லாத நகரமாக சென்னை மாற்றப்படும் என்றும், மெட்ரோ ரயில் திட்டத்தில் கோடம்பாக்கம் பூந்தமல்லி இடையேயான சேவை 4 ஆண்டுகளுக்குள் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் விரைவில் உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் நிதி உதவியுடன் தொடங்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கென தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும் என கூறினார். பள்ளி கல்வித்துறைக்கு 32 கோடியே 599 ரூபாய் ஒதுக்கீடு, மலைப்பகுதிகளில் புதிதாக 12 தொடக்க பள்ளிகள் துவங்கப்படும், 22 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும், பள்ளிகளில் மனப்பாட முறைக்கு மாற்றாக சிந்திக்கும் முறைப்படி பாடங்கள் கற்பிக்க நடவடிக்கை, அடிப்படை கல்வி அறிவு மற்றும் கணித அறிவை உறுதி செய்ய எண்ணும் எழுத்தும் இயக்கம் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீவிரமாக செயல்படுத்தப்படும். அரசு பள்ளி மாணவர்கள் கணினி திறன்களை இளம் வயதிலேயே உறுதி செய்ய 114 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 865 உயர்நிலைப் பள்ளிகளில் 20 கோடி ரூபாயில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும். இந்த ஆண்டு புதிதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும். 25 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 10 கோடி ரூபாயில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும். உயர்கல்வித்துறைக்கு 5369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். சித்தா படிப்புக்கென தனி பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் பெட்ரோல் விலை மீதான வரி லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் விலை உயர்வுக்கு மத்திய அரசே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என தெரிவித்த தமிழக நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன், பெட்ரோல் மீதான வரி 3 ரூபாய் குறைக்கப்படும் என அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 1160 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறினார். பெட்ரோல் மீதான வரி குறைப்பு மூலம் தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கும் கீழ் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமங்களில் வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பை உறுதிப்படுத்த 2000 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல் ஜீவன் இயக்கம் அமைக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் இன்று பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். அதன்படி 500 கோடி ரூபாய் செலவில் பருவநிலை மாற்ற இயக்கம் உருவாக்கப்படும் என்றும், இந்தியாவில் முதல் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் தமிழகத்தில் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் சர்வதேச நீலக்கொடி சான்றிதழை பெற 10 கடற்கரைகள் மேம்படுத்தப்படும். ஈர நிலங்களை சார்ந்தோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 5 ஆண்டுகளுக்கு மொத்தம் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 79,395 குக்கிராமங்களில் நாள் ஒன்றுக்கு ஒருவருக்கு 55
லிட்டர் தரமான குடிநீர் வழங்க வழிவகை செய்யப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 1,27,00,000 குடும்பங்களுக்கு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க வழிவகை செய்யப்படும். ஜல் ஜீவன் இயக்கம் மூலம் வீட்டு குடிநீர் இணைப்பு திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டில் 8,017 கோடி ரூபாய் செலவில் 2,89,877 வீடுகள் கட்டப்படும் என்றும், கிராமப்புறங்களில் 400 கோடி ரூபாய் செலவில் தூய்மை பாரத இயக்கம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வேலை உறுதி திட்ட பணி நாட்களை 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக உயர்த்த வலியுறுத்தப்படும் என்றும், ஊரக வேலை உறுதி திட்ட ஊதியத்தை 300 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தப்படும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5,500 கோடி சிறப்பு கோவிட் கடன் உட்பட 20,000 கோடி ரூபாய் கடன் உறுதி செய்யப்படும் என்றும், நமக்கு நாமே திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 36,218 சுய உதவிக்குழுக்கள் பயன்பெறும் வகையில் 809 கோடி ரூபாய் செலவில் ஊரக வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், அனைத்து நகரங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் நடைபாதைகள் அமைக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 வருவாய் பற்றாக்குறை 58,692 கோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து 3 மணி நேரம் பட்ஜெட் உரை நிகழ்த்தியுள்ளார். பட்ஜெட் உரையின் நிறைவாக 2021-22 வருவாய் பற்றாக்குறை 58,692 கோடி ரூபாயாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2021-22 நிதி பற்றாக்குறை 92,529 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட சுமார் 60,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு உள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே நிதிநிலை சிக்கலை செய்து முடிக்க 2-3 ஆண்டுகள் வரை ஆகும் என அவர் கூறினார். ட்விட்டர் நிறுவனம் இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் அரசியல் செயல்பாட்டில் தலையிடுவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து பேசிய புகைப்படத்தை திரு ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ராகுலின் செயல் போக்சோ சட்டப்படி குற்றம் என தெரிவித்த தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ட்விட்டர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியது. இதையடுத்து ராகுலின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கும், அக்கட்சியைச் சேர்ந்த 5,000க்கும் மேற்பட்டோரின் ட்விட்டர் கணக்குகளும் முடக்கப்பட்டன. இந்நிலையில் ட்விட்டரின் ஆபத்தான விளையாட்டு என்ற தலைப்பில் யூடியூபில் திரு ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் ட்விட்டர் நிறுவனம் இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் அரசியல் செயல்பாட்டில் தலையிடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ட்விட்டரில் தன்னை 2 கோடி பேர் பின்தொடர்ந்ததாகவும், அவர்களின் கருத்து சுதந்திரமும் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ட்விட்டர் என்பது நடுநிலையானது என்ற எண்ணத்தை அந்நிறுவனம் மீறிவிட்டதாகவும், ஆட்சியாளர்கள் சொல்வதையே அந்நிறுவனம் கேட்பதாகவும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவமனை டீன் மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக செவிலியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்களை மருத்துவமனை டீன் முருகேசன் மற்றும் மருத்துவர்கள் வினோத், செந்தில் ஆகியோர் தகாத வார்த்தையால் திட்டுவதாகவும், பணிக்கு விரோத போக்கை கடைபிடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அவர்கள் நேற்று மாலை முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனை டீன் மற்றும் அடக்குமுறையை கையாளும் மருத்துவர்களுக்கு எதிராக செவிலியர்கள் அம்மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அப்போது செவிலியர்களுக்கு எதிராக செயல்படும் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு செவிலியர்கள் சங்க நிர்வாகிகள், செவிலியர்கள் குழுவினர் கோரிக்கை விடுத்தனர். மே
25 எங்கள் டீன் சார் வந்து ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேங்க சார். அந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த அராஜக போக்கும் அடக்குமுறையும் எங்கள் மேலே திணிக்கப்படுதுங்க சார். எங்களோட செவிலிய பணியை எங்களால் நிம்மதியாக மன உளைச்சல் இல்லாமல் செய்ய முடியல. லஞ்சம் வாங்கி ஹெச்ஓடிக்கு ஷேர் கொடுக்குறீங்களா, நான் இப்போ உங்களுக்கு லெட்ரு வரும், நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்தம் இந்த மெமோவும் 17B அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலோடு நாங்களே வேலை பார்த்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாட்டதுனால நாங்கள் இந்த ஒரு அறவழி போராட்டத்தில் அரசாங்கத்துக்கு எதிர் இல்லாமல் என் நோயாளியோட சிகிச்சை பாதிக்காமல் அறவழி போராட்டத்தை தொடர்ந்துருக்குறோங்க சார். இன்றைக்கி தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோங்க சார். ஸோ இந்த அடக்குமுறையான டீன்லேருந்து எங்களை செவிலியர்களை காப்பாற்றி நாங்கள் நோயாளிகளுக்கு நல்ல முறையில் மன நிம்மதியோட சிகிச்சை அளிக்க உதவணுங்கிறத எங்கள் கோரிக்கையாக இருக்குது. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய திருப்பூர் அரசு மருத்துவமனை டீன் முருகேசன், மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் செவிலியர்கள் சிலர் பணம் கேட்பதாகவும் புகார் வந்ததால் நடவடிக்கை எடுக்க அழைத்து விசாரணை மேற்கொண்டதால் செவிலியர்கள் இவ்வாறு குற்றம் சாட்டுவதாகவும் விளக்கினார். இந்தோனேஷியாவின் மக்காசார் நகர மருத்துவமனைகளில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதை அடுத்து கொரோனா நோயாளிகள் கப்பலில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். கொரோனா பாதித்தவர்கள் மற்றும் அது குறித்த சந்தேக நிலையில் இருப்பவர்களை தனிமைப்படுத்த உலக நாடுகளில் பல்வேறு நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியாவின் மக்காசர் நகரில் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்படும் நபர்களுக்கு இடப்பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் இந்த நபர்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் துறைமுகத்துக்கு சென்று சிறிய படகில் ஒரு கப்பலுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கு அவர்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். கப்பலுக்கு சென்ற பின் குறைந்தது 10 நாட்கள் வரை அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவைகளின்படி சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றிவிட்டதாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் உரையை தாக்கல் செய்ய தொடங்கிய போது எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவினர் பேச அனுமதி கேட்டனர். ஆனால் அதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, நடைமுறைப்படுத்த முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை திமுக அளித்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான உத்தரவில் கையெழுத்திடுவதாக கூறியிருந்த திமுக 100 நாட்கள் ஆகும் நிலையிலும் அதை நிறைவேற்றாமல் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். பெங்களூருவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 10 நாட்களில் 500 குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பெங்களூருவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாதிக்கப்படுபவர்களில் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே அதிகம் என்றும் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து 10ஆம் தேதிக்குள் பெங்களூருவில் 18 வயதுக்கும் குறைவான 499 குழந்தைகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதில் 88 குழந்தைகள் 9 வயதுக்கும் குறைவானவர்கள் என்றும் 411 குழந்தைகள் 10 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் கடந்த 5 நாட்களில் 263 குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் கொரோனா 3ஆம் அலை தொடங்கிவிட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தொடர் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக 1200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 5 லட்சம் மக்கள் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆண்டு மிக அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. கங்கை, யமுனை ஆகிய 2 நதிகளும் பாயும் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வழக்கத்தை விட 12 மடங்கு அதிகமாக மழை பெய்துள்ளது. புந்தேல்கண்ட், ஜலோன், பாந்தா,
ஹமீர்பூர் ஆகிய மாவட்டங்களும் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 1243 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் 5 லட்சம் பேர் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். இதையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இந்திய ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய விமானங்கள் மூலமாக மீட்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். बता दें हम बात करके नहीं करेगा இதனிடையே வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மழை, வெள்ளம் மற்றும் மின்னல் காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனத்தின் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்ததில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்றும் இது அனைத்து ஆதீனங்களின் நடைமுறையில் உள்ள வழக்கம்தான் எனவும் தருமபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீன அறை சீல் வைக்கப்பட்டது குறித்து எழுந்த சர்ச்சைக்கு அவர் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். நம்முடைய மடத்து பழக்கம் எப்படின்னா, ஒரு நாள் சன்னிதானம் வெளியில் போனாங்கன்னா திரும்பி வர்ற வரைக்கும் அந்த இடம் முக்கியமான பொக்கிஷங்கள் உள்ள இடங்களெல்லாம் சீல் வைக்கிற மரபு உண்டு. அந்த வகையினால் அங்கு உள்ள இளவரசாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு முன்பாகவும் அவருடைய பிஏவாக விளங்குகின்ற வழக்கறிஞர் அவர் முன்னிலை அங்கு உள்ள மடத்து சிப்பந்திகள், எங்கள் மடத்து மேனேஜர் இவங்களெல்லாம் வைத்து கொண்டு தான் நாங்கள் அந்த இடத்த சீல் வைக்க சொல்லிட்டோம். இப்பொழுது இலவசாக கட்டப்பட்டிருக்கின்ற அவரும் எங்களுடைய ஆதீனத்தில் நெல்லையப்ப தம்பிரானாக இருந்தவர்கள். அதனால் அவருக்கு செஞ்சு வைக்கணும்னு சன்னிதானம் அவர்கள் நல்ல நிலையில் இருந்தபோது நம்மிடம் சொன்னதுனால நேற்று போய் இந்த சீல் வச்சு அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான். இது நாங்கள் உரிமை கொண்டாடுவதற்காகவோ இதுக்காகவோ அல்ல. மதுரை ஆதீனத்தின் அடுத்த மடாதிபதி தாம்தான் என நித்யானந்தா தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டுள்ளார். மதுரை ஆதீனத்தின் 292வது மடாதிபதியான அருணகிரிநாதர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஸ்ரீ கைலாசா இந்து தேச நிர்வாகம் என்ற பெயரில் நித்யானந்தா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மதுரை ஆதீன மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாதர் உடல்நலம் பெற்று மீண்டு வர பிரார்த்தனை செய்வதாகவும் ஏப்ரல் 27, 2012 அன்று தன்னை 293வது ஆதீனமாக பிரகடனப்படுத்தி தன்னை சட்டப்பூர்வ வாரிசாக அறிவித்து முடிசூட்டியதால் எல்லா பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மதுரை ஆதீனத்தின் உடல்நலத்திற்காகவும் நீண்ட நாட்கள் வாழ்வதற்காகவும் அவருக்கு தியான சிகிச்சை பிரார்த்தனைகளை நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கைலாசா தேசத்தின் தலைவர் என்ற முறையிலும் மதுரை ஆதீனத்தின் 293வது குருமகாசன்னிதானம் என்ற முறையிலும் இந்த ஆணையை பிறப்பிப்பதாக குறிப்பிட்டு நித்யானந்தா அறிக்கை வெளியிட்டுள்ளார். நித்யானந்தாவின் இந்த அறிவிப்பால் மதுரை ஆதீனத்தில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது.